ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பகடை. அதில் வந்து ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதோடைய பக்கங்கள் வந்து 1, 3, 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதில் 3 எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பகடை கொடுத்த சம்மில் 2 எதிர்ப்பக்கங்களின் கூடுதல் 7. இதுதான் இதோடைய ஃபார்முலா. 2 எதிர்ப்பக்கங்களின் கூடுதல் 7 அப்படிங்கிறப்போ 3 எதிர்ப்பக்கம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3ஓட எதை கூட்டினா 7 நமக்கு கிடைக்கும்? 4 கூட்டினா தான் கிடைக்கும். அப்போ இதோடைய ஆன்சர் வந்து என்னென்னா 4. அதுக்கு அடுத்த சம்மில் 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. 2இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த பகடையிலையும் 5ங்கிற நம்பர் இருக்குது, இந்த பகடையிலையும் 5ங்கிற நம்பர் இருக்குது. அதாவது 2லேயும் ஒரே நம்பர் இருக்குது. அந்த மாதிரி மெத்தடில் கிளாக் வைஸ் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா 5, 5க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 1 அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். இதில் கிளாக் வைஸில் 5, 5க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 4 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும்னா இப்போ 3க்கு ஆப்போசிட் 2, 1க்கு ஆப்போசிட் 4, 5க்கு ஆப்போசிட் 6. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 2இன் எதிர்ப்பக்கம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2இன் எதிர்ப்பக்கம் 3. ஆன்சர் வந்து 3. புரிஞ்சதா? கிளாக் வைஸ் தான் இந்த மெத்தடில் நம்ம எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு 5 எடுத்து எழுதுகிறோம். அதாவது எந்த நம்பர் சேமாக இருக்கோ அந்த நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 5, 5க்கு அடுத்து 3 வரும் கிளாக் வைஸில், அதுக்கடுத்து 1 வரும். அதே மாதிரி இதில் 5 வரும், அதுக்கடுத்து 2 வரும், 2க்கு அடுத்து 4 வரும். ஓகேவா? இப்படி எழுதணும். இதுதான் 2வது மெத்தட். இப்போ அதுக்கு அடுத்த சம்மில் அதே மாதிரி 2 பகடை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 6, 2, 6, 2ன்னு 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது 2 பகடையில். இதுக்கு முந்தின சம்மில் எத்தனை நம்பர் ஒரே மாதிரி இருந்தது? ஒரே ஒரு நம்பர் தான் ஒரே மாதிரி இருந்தது. அப்போ கிளாக் வைஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த கணக்கில் 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதே 2 பகடை தான் 3இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கிறப்போ இங்கேயும் 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கப்போ இப்போ இந்த விடுபட்ட நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 3க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 3. அப்போ 3இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து 5. 3க்கு 5, 5க்கு 3. ஓகேவா? இது வந்து 3rd மெத்தட். புரிஞ்சதா?